சுதா கொங்கரா அவங்க இயக்கத்தில் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் மெயினாக என்னங்க காமிக்கிறாங்க, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். அன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மிகப்பெரிய விஷயம். அப்போ வந்து இராணுவத்தை களத்தில் குதிக்க வச்சு துப்பாக்கி சூடு வச்சு போராடின மக்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரியலாக நடந்துருந்துருக்குங்க. விஜய் அவங்க வந்து மாநாட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னு 2 வருஷம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் 1967 முதல்ல சொல்லியிருப்பாங்க. அந்த வருஷத்தில் திமுக வந்து ஆட்சி பிடிச்சது. அது வரைக்கும் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் அதுக்கு இந்த போராட்டம் துப்பாக்கி சூடெலாம் நடந்ததில்லை, பொதுமக்கள் வந்து இறந்து போனாங்கல்ல, இந்த இந்தி திணிப்பு போராட்டம், இதுவும் ஒரு மெயின் காரணம். அப்போ 1967 திமுக ஜெயிச்சதுக்கு இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் தான் என்ன, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இதை தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம 1937 வரணும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா 11 மாகாணங்களாக இருக்குது. அதில் சென்னை மாகாணம் பெருசாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தான் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் காங்கிரஸை சேர்ந்த ராஜாஜி அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒரே மாதத்தில் ஒரு பெரிய வேலையை பார்க்குறாங்க. அதுதான் ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி வந்து கட்டாயமாக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோடனே பெரியார், அண்ணா அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு வருது. இப்படி மாதக்கணக்காக போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி கட்டாயமாக்குறாங்க. 125 ஸ்கூலில் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறோம், 6 to 8வது வரைக்கும் படிக்கிறவங்க இதை கட்டாயமாக படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பயங்கரமாக போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் அப்போ உள்ள முதலமைச்சர் அதை வந்து பெருசாக கண்டுக்கலை, அப்படியே பெண்டிங்லேயே போட்டுடுறாங்க. இங்கே போராட்டம் மட்டுங்க நடந்துக்கிட்டே இருக்குது. ஹிந்தி வேண்டாம், திணிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நாட்கள் கணக்காக வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்படி போகும்போது தான் 2வது உலகப்போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷ் தானே நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே உள்ள காங்கிரஸ் ஸ்டைல்லாம் யார்ட்டையும் பெர்மிஷன்லாம் கேட்கல, நாங்கள் 2வது உலகப்போரில் கலந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னோன்னே இங்கே ஆண்டுகிட்டு இருக்க காங்கிரஸ் வந்து அது எப்படி எங்களை கேட்காம நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன தெரியுமா வழி சொல்கிறாங்க, இந்த 2வது உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஊரை பார்க்க போயிட்டுருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் உங்களோட போரில் கலந்துக்குவோன்னு சொல்கிறாங்க. அப்படி அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் அதை எதையும் பிரிட்டிஷ் எல்லாம் கண்டுக்கலை, அவங்க பாட்டுக்கு கலந்துக்கிறாங்க. இங்கே இவங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் அக்கறை கூட படல. இங்கே வந்து காங்கிரஸ் வந்து சொன்ன பேச்சை கேட்கலன்னொன்னே எல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்க. காங்கிரஸோட முதலமைச்சர் தானே சென்னை மாகாணத்தோட ராஜாஜி அவங்க ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்தில் ராஜினாமா பண்ணுறாங்க. நாடு ஃபுல்லாக உள்ள அந்த காங்கிரஸில் உள்ளவங்க ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நடக்குது. அப்போ சென்னை மாகாணத்துக்கு ஆளுநர் ஆட்சி வந்து வருது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே ஹிந்தி போராட்டம் வர நடந்துகிட்டு இருக்கா. இந்த ஹிந்தி போராட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆளுநர் பார்க்குறாரு, என்னடா அது இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, சரி ஓகே ஹிந்தி திணிப்பை வந்து தூக்கு, ஹிந்தி இப்போ வேண்டாம் அப்படின்னு அதை வாபஸ் வாங்குறாங்க. இப்படியே ரொம்ப நாள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுதந்திர போராட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, ஏன்னா அந்த வெள்ளையர்களை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த போராட்டம் நடக்குது. அப்புறம் சுதந்திரம் வாங்குகிறோம். 1948 மறுபடியும் ஹிந்தி வருதுங்க. ஹிந்தியை வந்து மறுபடியும் திணிக்கிறாங்க. பட் இப்போ நூதனமாக அது எப்படின்னா, சென்னை மாகாணம் பெருசாக இருக்குது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ் பேசுகிறவங்க மட்டும் கிடையாது, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, அங்கே எல்லாம் ஹிந்தியை கட்டாய மொழியாகவும் தமிழ் பேசுகிற இங்கே வந்து விருப்ப மொழியாகவும் அதை கொண்டு வராங்க. இப்படி நூதனமாக கொண்டு வராங்க. பட் எப்படி கொண்டு வந்தாலும் போராட்டங்கள் பயங்கரமாக நடக்குது. ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பயங்கரமாக எதிர்ப்புகள் கிளம்புது. இப்படி எதிர்ப்புகள் வந்தோடனே என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அப்போ உள்ள முதலமைச்சர் அடுத்த வருஷமே ராஜினாமா பண்ணிடுறாரு. ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹிந்தி பேச்சு வந்து இல்லை. இப்படி போகும்போது தான் 1950 குடியரசு தினம் ஜனவரி 26 அப்போது ஒன்று கொண்டு வராங்க. அது என்னென்னா, 15 வருஷத்துக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு இந்தியாவோட ஆட்சி மொழி ஹிந்தியும் இங்கிலீஷுமாக இருக்கும். இப்படி இருக்கிற இந்த ஹிந்தியும் இங்கிலீஷும் 15 வருஷத்துக்கு அப்புறம் வெறும் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கவே இருக்காது அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது 1950லேருந்து 65 வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷுங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து அதுமாரி போயிட்டுருக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, யாருமே எதுக்கலை. இப்படி போகும்போது 1965 நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் இந்த ஹிந்தியெல்லாம் பேசாத நிறையா மாநிலங்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து எதுக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படிங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து தூக்கலாம், இங்கிலீஷும் கண்டிப்பாக ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எதிர்ப்புகள் கிளம்புது. இப்படி எதிர்ப்புகள் கிளம்பினோன்னு தான் 1963 அந்த சட்டம் வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1963 அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரிங்க ஓகே நான் இப்போ ஒரு புது சட்டம் வந்து ஏற்றுறேன் அப்படின்னு அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த சட்டப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷும் வந்து ஆட்சி மொழியாக இருக்கும், அதாவது ஹிந்திக்கு துணையாக வந்து இதுவும் இருக்கும் அப்படின்னு அப்படி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு இந்த போராடுற அந்த மாநிலங்களில் உள்ளவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க. இப்படியே வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இப்படி போகும்போது தான் ஜவஹர்லால் நேரு அவங்களும் இறந்து போகிறாங்க.
அதுக்கப்புறம் அடுத்த பிரைம் மினிஸ்டர், அடுத்ததாக லால் பகதூர் சாஸ்திரி வராங்க. இவங்க வந்து ஹிந்தி மேலே ஒரு இதை பற்று வச்சுருக்காங்க. 1950 குடியரசு தினத்தப்ப இது மாதிரி சொல்கிறாங்க, 15 வருஷத்துக்கு ஹிந்தியும் இங்கிலீஷ் தான். பட் 1965 நெருங்கிக்கிட்டே இருக்குது, 15 வருஷம் முடிய போகுது. இனிமேல் இங்கிலீஷை தூக்கிட்டு ஹிந்தி தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டு. ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி அறிக்கை ஒன்று வருது, ஹிந்தியை நாங்கள் மேஜராக யூஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா ஏதாவது முக்கியமான அறிக்கைகள் வந்தால் மட்டும்தான் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் வந்து விடுவோம், அப்படி இல்லைனா எல்லாமே ஹிந்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1965 குடியரசு தினம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் ஹிந்தி தான் மேஜர் ஆகிடும். அதனால தமிழ்நாட்டில் உள்ளவங்க பார்க்குறாங்க, ஆகா ஹிந்தியை நம்ம மேலே திணிச்சிருவாங்க போல், இது பெரிய இஷ்யூ அப்படின்னு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து திமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த அண்ணாதுரை அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மாணவர்கள் குழுவெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து போராடுறதுக்கு வந்து களத்தில் இறங்குறாங்க. எல்லா இடங்கள்லையும் பயங்கரமாக போராட்டங்கள் நடக்குது. முதல்ல என்ன தெரியுமா முடிவு பண்ணுறாங்க, ஜனவரி 26 அன்னையிலேருந்து தானே அறிமுகம் ஆக போகுது, அன்னைக்கு துக்க நாளாக அனுசரிப்போம் அப்படின்னு அண்ணாதுரை அவங்க சொல்கிறாங்க. அது எப்படிங்க ஒரு குடியரசு தினத்தை ஒரு புனித நாளை நீங்கள் வந்து ஒரு துக்க நாளை அனுசரிக்க முடியும் அப்படின்னு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் பக்தவச்சலம் கேட்குறாங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து கைது பண்ணுவோம், உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஜனவரி 26 25 அதை மாற்றுறாங்க. அதாவது அந்த துக்க நாளை அனுசரிக்கிறது, அந்த போராட்டங்கள் அதிகமாக நடக்கிறது, இப்படி எல்லாமே 25 மாற்றிடுறாங்க. பட் எங்கள் போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்க அண்ணாதுரை அவங்கள 2 நாளைக்கு முன்னாடியே கைது பண்ணிடுறாங்க. நீங்கள் வெளில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் பெருசாகிடும் அப்படின்னு அண்ணாதுரை அவங்கள கைது பண்ணி அவங்களோட 3000 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த மாணவர்கள் குழு இருக்காங்கல்ல, அவங்க திட்டம் போட்டபடி ஜனவரி 25 தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டத்தை வந்து கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல சென்னையிலையும் மதுரையிலையும் தான் மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக அமைதியாக தான் போகுது. பட் மதுரையில் காங்கிரஸ் உறுப்பினர்களோட வந்து சண்டை ஆகிடுது. ஏதோ வாக்குவாதத்தில் சண்டையாகி அது மிகப்பெரிய விஷயமாக காட்டுத்தீயாக வந்து பரவுது. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுது. இப்படி நாட்கள் கணக்காக போகும்போது பிப்ரவரி 10 வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரில் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ நிறையா மக்கள் கூடியிருக்காங்க. அப்போ வந்து இந்த தபால் நிலையம் தானே அதிகம் இருக்கும். அப்போ அங்கே நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து ஒரு பையனை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளோன்னா எப்படிங்க நீங்கள் வந்து துப்பாக்கி வச்சு சொல்லலாம் அப்படின்னு பயங்கரமாக எல்லா இடமும் சரி ரயில் நிலையத்தை போய் எரிக்கிறது, அங்கே சூறையாடுறது அப்படின்னு அரசு அலுவலகங்கள் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்றைக்கி பிப்ரவரி 10 1965 அன்றைக்கி போலீஸ் 7 இடங்களுக்கு மேலே வந்து துப்பாக்கி சூடு பண்ணி 25 பேரை போட்டு தள்ளிடுறாங்க. 50 பேருக்கு மேலே வந்து காயமடைகிறாங்க. இது பிப்ரவரி 10 நடக்குது. பட் இதையெல்லாம் தாண்டி அடுத்த 2வது நாள் மாணவர்கள் குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இது மாதிரி நீங்கள் வந்து முழு கடையடைப்பு நடத்தணும், எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மாணவர்கள் குழு சொல்கிறாங்க. அதுபடியே பிப்ரவரி 12 இது நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக முழு கடையடைப்பு. பட் என்னென்னா அன்றைக்கி பிப்ரவரி 12 காலைல ஒரு 10 மணியை போலங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட மக்கள் கூடியிருக்காங்க தபால் நிலையத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறாப்புலன்னா இந்த ஹிந்தியில் எழுத்து இருக்குல்ல, அந்த ஹிந்தி எழுத்தை போய் அழிக்கிறாங்க. இது வரைக்கும் வேடிக்கையை பார்த்துக்கிட்ட அந்த போலீஸு அழிக்காத இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் எதை பற்றியும் கேட்காம இறங்கலாம் இல்லை, அதை அழிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா கன் எடுத்து அந்த பையனை பார்த்து சுடுறாப்புல. சுட்டோன்னா அந்த பையன் இறந்துடுறாப்புல. இப்போ என்ன நடக்குதுன்னா மக்கள் வந்து கொதித்தெழுந்து சும்மா கல்லெல்லாம் கட்டிக்குதா சும்மா அடிக்கிறாங்க போலீஸை. இப்படி அடித்தோன்னா போலீஸ் சும்மா இல்லை, சும்மா தடியடி வந்து நடத்துகிறாங்க. தடியடி நடத்தினோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அங்கே உள்ள மக்கள் யாரையும் காணும். எல்லாம் பிரிஞ்சு போய் சும்மா அந்த தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போய் சூறையாடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனையும் சும்மாலாம் இல்லை, எல்லா இடங்களையும் போய் பிரிஞ்சு சூறையாடிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமாக கொளுத்தி விட்றாங்க. ரயில்வே ஸ்டேஷனு, தீயணைப்பு நிலையம் அப்படின்னு ஒரு இடங்கள் உள்ள எல்லா இடங்கள்லையும் பயங்கரமாக சூறையாடி கொளுத்துறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பையனை வர போட்டு தள்ளிட்டாங்கல்ல, போலீஸை சும்மா விடக்கூடாதுன்னு 2 போலீஸ் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து தூக்கிட்டு போய் அவங்கள கொன்று எரிச்சிடுறாங்க. இது வந்து நடக்குது. இதுக்கப்புறம் சரி ஓகேங்க சட்ட ஒழுங்கு நம்ம கையில் கிடையாது, இராணுவத்தை களத்தில் குதிக்க வச்சோம் அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து இராணுவத்தை வந்து களத்தில் இருக்கிறாங்க. அங்கேருந்து 6 லாரியில் வந்து இராணுவ வீரர்கள் வராங்க. அன்றைக்கி பிப்ரவரி 12 முழு கடையெடுப்புன்னு சொல்லிட்டு காலைல 10 மணிக்கு போராட்டமா, அன்றைக்கே போராட்டம் ஆரம்பிச்சிருது. மதியானத்துக்கெல்லாம் இராணுவ வீரர்கள் அங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க பயங்கரமாக தபால் நிலையத்தை சுற்றி மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. இது இன்னொரு தபால் நிலையம். சரி ஓகே இவங்களை சும்மா விடக்கூடாது மிரட்டுவோம் அப்படின்னு இராணுவ வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா நல்லது, இல்லாட்டி நாங்கள் துப்பாக்கி வச்சு சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது, நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் துப்பாக்கியை சுடுவோம் அப்படின்னு இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுடும்போது குழந்தைகள் கொண்டு அதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க.
அந்த துப்பாக்கி சூட்டில் ஏகப்பட்ட மக்கள் இறக்குறாங்க. துப்பாக்கி சூடு ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் வந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே அந்த இடத்துல அவ்வளோ பேர் பிணங்கள் வந்து கிடக்குது. அதில் 4 வயசு குழந்தையோட உடலும் வந்து இருக்குதுங்க. அந்த இராணுவ வீரர்களில் ஒரு தமிழ் இராணுவ வீரர் இருந்தாராம். அவர் வந்து அந்த துப்பாக்கி சூடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு அழுதும் இருக்காராம். இப்படி வந்து நடக்குது. இந்த துப்பாக்கி சூடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தகவல் வந்து பரவுது. மற்ற இடங்கள்லையும் சும்மா இல்லை, எல்லா இடங்கள்லையும் இந்த சூறையாடுறது இது மாதிரி நிறையா நடக்குது. இப்படி போராட்டம் பெருசானோன்னா இந்த தகவல் பிஎம்முக்கு தெரிய வருது. பிஎம் வந்து பார்த்துட்டு சரி ஓகேங்க, இப்படிலாம் போராட்டம் நடக்குது, நாங்கள் இங்கிலீஷையும் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக வச்சுக்கிறோம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படி உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் வந்து நிற்குது. இப்படியே வருஷம் போகுதாங்க. இப்போ தான் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் இது வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. அவங்க மேலே வந்து மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பாயிட்டு 1967 வருது. 1967 எலெக்ஷன் நடந்தோடனே இவங்க சிஎம் அண்ணாதுரை அவங்க வந்து ஜெயிச்சிட்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் மேலே ஏற்கனவே வெறுப்பு. காமராஜர் அவங்களையும் தோக்கடித்தது இதே வருஷம் 1967. ஏன்னா காங்கிரஸ் மேலே அவ்வளோ வெறுப்பு. போராட்டம் அது இதுன்னு நடந்து பல விஷயங்கள்னால காங்கிரஸை வெறுத்து கடைசியாக திமுக வந்து 1967 வந்து ஜெயிச்சது. அதுக்கப்புறம் என்னென்னா சோகம் என்னென்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே தலையை கூட தூக்க முடியாத நிலைமைக்கு வந்து போயிட்டு. ஏன்னா சிஎம் ஆகிற அளவுக்கு வந்து வரலே இல்லை. திமுக அதிமுக அப்படின்னா மாறி மாறி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து போகுது, இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்பு பெரிய போராட்டம்னா ஒன்றும் பெரிய லெவலில் வந்து நடந்தது கிடையாது. அதுதான் ரொம்ப பெரிய போராட்டம். மக்களையும் அதிகம் கொன்னது, இராணுவ வீரர்களை களத்தில் இறக்குனதுன்னு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. இப்போ இங்கிலீஷுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு லாங்குவேஜாக இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியும். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? இந்த பராசக்தி படம் இதை பற்றி தான் மெயினாக பேசியிருக்காங்களான்லாம் தெரியாது. பட் 1965 இதை பற்றி தான் பேசுகிறதா சொல்லப்படுது. நான் அந்த படம் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த கதை தானா இல்லை வேறு கதையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.